நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது கூடலூர் மாநகரத்திற்கு பெருமை தேடி தந்த ஒரு நிகழ்வாக சபீனா என்ற செவிலியருக்கு தமிழகத்துடைய முதல்வருடைய கரங்களால் வீர தீர செயல்கள் புரிந்த நிகழ்வுக்காக நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பாராட்டு விழா ஒன்று நடைபெற்றது. இது ஷியாமு தங்கள் மனிதநேய மையம் அலுவலகம் கல்கோரியில் வைத்து நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு 18வது வார்டு நகரமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற சமூக சேவகியாகவும் இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் முழுவதும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற திரு மும்தாஜ் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் கல்கோரி பகுதிக்கு சென்று செய்தியை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு செய்தியை தந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய திருக்கரங்களால் கல்பனா சாவ்லா விருந்தினை வாங்கி நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய கூடலூர் செவிலிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செவிலியர் சபீனா அவர்கள் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா திருநாடே திரும்பி பார்க்கின்ற பெருமையை பெற்று நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு தான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெருமையை சேர்த்த அந்த சபீனா அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழா கிரேஸ் மகளிர் குழு சார்பாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது என்றும் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும் இதில் கூடலூர் நகரமன்றத்தினுடைய 18வது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய மும்தாஜ் அவர்கள், கிரேஸ் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் சுலைகா, தேவி, இந்திரா காந்தி, எஸ் சபியா, குணா, புஷ்பவதி, மேரி, சபியா மற்றும் தம்பி இஸ்மாயில் என்று பலரும் கலந்து கொண்டு பாராட்டினை தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சார். என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பான நாளா நான் உணர்றேன். ஏற்கனவே நம்மளுடைய செவிலியர் சபீனா அவங்களுக்கு கிடைக்காத பாராட்டும் இல்லை. நம்மளாம் செய்கிறது ஒரு கடுகு அளவுலேயும் ரொம்ப சின்னதான விஷயம். நாங்களே செவிலியர் சபீனாக்கு அவங்களுடைய அந்த வீர தீர செயலை பார்த்தப்போ ஆச்சரியப்பட்டோம். நானும் கூட தமாஸ் வாக்கில் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல அவங்க ஒரு வார்த்தை அவங்க எங்களுடைய ஏற்கனவே நாங்கள் கொடுத்த ப்ரோக்ராம்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது கூடயும் மேலேருந்து மலைகளெல்லாம் உருண்டு இன்னும் வரும், எல்லாரும் ஓடி இருக்கோம்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் நான் இருந்திருந்தா கூட யோசனை பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு கடமைகள் நிறையா இருக்கு, என் குழந்தைங்களை எல்லாம் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு ஐயோ என் உயிரை எனக்கு முக்கியமாக நினச்சிருப்பேன். மேபி நான் நினச்சிருக்கலாம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க அதையும் பொருட்படுத்தாமல் அங்கே இருக்க அந்த உயிர்கள் தான் முக்கியம், அவங்க படுற வேதனை தான் எனக்கு, அதை நான் சரி பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் ஏதோ ஒன்று செய்கிறேன்னு அந்த ரோப்பில் போனாங்க பாருங்க. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம சபீனாவை பேசாத இடமும் கிடையாது, வாழ்த்தாத தலைவர்களும் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே வாழ்த்திட்டோம் ஒரு தடவை அப்படின்ற கேட்டகரிக்கு நான் வரல. இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ரேஸ் மகளிர் சுய உதவி குழு எங்களோட டீம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த விதைச்ச இடத்த நம்ம பார்க்கணும். சபீனா அவங்க வளர்ந்த இடமும்
அவங்கள வளர்த்தனவங்களையும் அவங்களுக்கு விட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு திறமசாலியாகவும் ஒரு மனநிறைவோட ஒரு துணிச்சலோட ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு யாரெல்லாம் அந்த துணிவை கொடுத்துருப்பாங்க? இன்னைக்கு சிகாபித்தங்கள் மனிதநேய மையம் எங்கேயுமே யாருக்கும் தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிற நம்மளுடைய இந்த சிகாபித்தங்கள் மனிதநேய மையத்துடைய மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர் எல்லாமே போட்டுக்கலாம். அவர் நௌஃபல் சார், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி கலந்த மரியாதையை நம்ம செலுத்தணுன்றக்காகத்தான் மீண்டும் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சார் நிறைய விஷயம் சார் இனிமேல் பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி அன்னைக்கு இருந்து மனநிலையில் நான் செவிலியர் சபீனா அவங்களுடைய அந்த சிறு உரையை மனசார கேட்கல. இன்னைக்கு அவங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்ச அவார்டு வாங்கிட்டு எங்களுடைய தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கையிலேருந்து அவ்வளோ ஹானர்ஃபுல்லாக ஒரு அவார்டு வாங்கிட்டு வாங்கிட்ட பாரு அப்படின்னு ஒரு பெண்மைக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி நிற்கிறாங்களே. இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன, நமக்கு என்ன சொல்றதுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. முதல்வரே ஒரு மரியாதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மெல்லாம் செய்யறது ஒன்றுமே இல்லாத விஷயம்தான். இருந்தாலும் எங்களுடைய சார்பாக நீங்கள் 2 பேரும் எங்களுடைய இந்த ஒரு சிறு ஆனரை எங்கள் சார்பாக நீங்கள் ஏற்றுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நன்றி. அப்போ அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் இஸ்மாயில் அண்ணா அவர் பேசிட்டு 2 பேருக்கும் பொன்னாடை பொறுத்து மகிழ்விப்பாரு, வாழ்த்துவாரு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. நமக்கு இது அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிச்சுங்க சார். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே அதோட சீரியஸ்னஸ் உண்மையிலேயே நான் உணரல. ஏதோ டிவியில் நியூஸ் போகுது, இந்த மாதிரி ஒரு மலை சரிவு இருக்குது, ஒரு பாதிப்பு இருக்குது, அப்படித்தான். அப்புறம் அன்னைக்கெல்லாம் நான் சாதாரண போல் டிவியில் நியூஸ் பார்த்து நம்ம இடத்துலையும் இந்த மாதிரி மலைகள் வரும், மழை இருக்கு அப்படி நினச்சிட்டு தான் இருந்தேன். மறுநாள் காலையில் தான் அதோட சீரியஸ்னஸை ஒவ்வொருத்தராக நாங்கள் கலந்து பேசும்போது எங்களுக்கு தெரிய வந்தது. ஐயோ இப்படி ஆகிட்டு, இவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்களே, இவ்வளோ பேர் உயிரோடையே இல்லையா அப்படியெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நிறைய பேர் காணாம இல்லை, நிறைய அது ஒரு பெரிய தொகை தான் காணாமல் போயிருக்காங்க. அதை பற்றி விமர்சனம் வேண்டாம். அப்போ இது கேள்விப்பட்டோன்னே எங்களுடைய நீலகிரி உதவும் கரங்கள் அமைப்பில் அறக்கட்டளையில் எங்கள் தலைவர் சாரதா மேடம் அவங்க என்ன திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு எனக்கு 2 டெத்து கூடலூரில் இருந்ததுங்க. ஒன்று இங்கே மேலே கிருஷ்ணகிரியில், இன்னொன்று செகண்ட் மைலில், ஃபர்ஸ்ட் மைல் செகண்ட் மைல். அப்போ அங்கே நாங்கள் போய் இறங்கும் போது என்னை கூப்பிட்றாங்க, மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒரு 12:30 மணி இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி டெத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் உடனே கிளம்பி ஒன்று காவேரி மண்டபத்துக்கிட்ட வர முடியுமா அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன விஷயமானு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. மடாவது அந்த டெத்துக்கு போய் இறங்க ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு என் கூட வந்தவங்களையும் ஆட்டோவில் வந்தவங்க சாவுக்கு வந்தவங்களையும் கூப்பிட்டுட்டு நேராக இங்கே அவங்களையெல்லாம் சிக்னலுக்கு இறக்கிட்டு நான் கீழே ஓடி வந்துட்டேன். அதே ஆட்டோவில் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5 ரிப்போர்ட்டர்ஸ் தான் இருந்தாங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஊட்டி ரிப்போர்ட்டர்ஸ் அந்த வண்டியில் இருக்காங்க. மேடை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம சூரல் மலைக்கு போகிறோம். நான் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே திக்குனாச்சு, சூரல் மலைக்கு போகிறோமா அப்படின்னு. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக சொல்கிறேங்க சார், ஆணவத்தில் எல்லாம் சொல்லலை. எனக்கு சோசியல் ஒர்க்குன்னா அது அப்படித்தான் நான் செய்வேன். 2003 ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி ஒரு எங்கள் வீட்டு முன்னால் ஒரு பைக்கு அவங்க பழகிட்டு இருக்காங்க, ஸ்கூட்டி இடித்து விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. அன்னைக்கு நான் எதையுமே பார்க்கல. சொல்லப்போனால் நான் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணியிருக்கேன்னு கூட எனக்கு ஞாபகம் வராமல் அவங்கள தோளில் சாய்ச்சி ஒரு ஆட்டாக்கு அன்னைக்கு காசு இல்லை, அதை பக்கத்தில் இருக்க ஒரு டிரைவர்கிட்ட வாங்கிட்டு ஜிஹெச்சில் போட்டு என்னோட அட்ரஸ் கொடுத்து அவங்களுக்கு தலையில் 18 தையல், காலில் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே, வெறும் எலும்பு மட்டும் இப்படி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள அதெல்லாம் நம்ம சொல்லும் போதே நம்மளே இப்படி இப்போ பண்ணணுமா அப்படின்னு எனக்கே பிரமிப்பை தோணும். ஆனால் அன்னைக்கு நான் அதெல்லாம் பண்ணினேன். வர நாட்கள் எல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்சாங்க சார், மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது இன்ன வரைக்கும் தொடருது. அது எதனாலன்னு எங்களுக்கே தெரியலன்னா எங்களுக்கு ஒரு சண்டையெல்லாம் முடியும் வரும். ஆனால் மறுநாள் காலையில் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் களத்தில் இறங்கிடுவோம். அன்னைக்கு அங்கே போனது செஞ்சது எல்லாமே சார் திடீர்னு கூப்பிட்டு போயாச்சு. போகும்போது இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இங்கே தான் வேலைக்கு வரணும்னு வீட்டில் நினச்சிருப்பாங்க. அப்போ சார் கூப்பிட்டு போகும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறோம். காலையில் வீட்டில் டிவியில் இது ஓடிட்டுருக்கு.
இது அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கேக்கு தான் போறேன்னு சொன்னாக்கா விடவும் போறது இல்லை. அதே நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணல, பிள்ளைகிட்ட யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணல. போயாச்சு. போனதுக்கு அப்புறம் இதுதான் உண்மைதான். அது அங்கே போய் நான் ரெயின் கோட் தான் போட்டு வண்டியில இருந்து பேக் தான் எடுத்துட்டேன். திரும்பவும் சவுண்ட் கேட்டு யாருமே எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் அங்கே போகணும்னு தோணல. அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே போய் அங்கே நிலைமையை நேரில் டிவியில் பார்க்குற மாதிரி இல்லை, வேற ரொம்ப கொடூரமாக இருக்கும். அங்கே பார்க்கறதுக்கு வர தோணாது. அங்கே ஏதாவது பண்ணுமே, அங்கே ஆம்பளை பொம்பளை அதெல்லாம் இல்லை, பண்ணணும்னு தான் தோணும். எல்லாருக்கும் தோணுது. எல்லா லேடிஸ்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா அது அப்படிதான் ஹீரோ இல்லைன்னு எனக்கு தோணுது. மனசு வேணும் அது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச சரி டைம் பார்க்காம பயங்கரமா வேலை செய்ய நானே சொல்லி பெருமையா சொல்ல இல்ல என்ன திட்டுவாங்க, நீ இவ்வளவுதானே சம்பளம், டைம் தான் இருக்கு, அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா வேலை, அப்புறம் நேரத்துல போறேன் அப்படி. அப்ப நான் ஏன் நேரத்துல வரேன், இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா 9 மணிக்கே வந்தா எனக்கு தான் சாயந்தரமும் லேட் ஆகும், பேஷண்ட்ஸ்க்கும் லேட் ஆகும். அப்ப நான் 8 மணிக்கே வருவாங்க, டைம் அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது திட்டுறவங்க இருக்காங்கல்ல. அப்ப நான் நினைக்கிறேன் அதோடெல்லாம் சேர்ந்து படிச்சது அப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இப்ப டேலி பண்ணிட்டாரு. ஒரு இடத்துல கிடைச்சா அந்த ஒரு இடத்துல முளைக்கும். அப்புறம் அன்னைக்கு அவ்வளோ பெரிய நேற்று எனக்கு வரவேற்பு வச்சிருந்தாங்க. நான் வந்து இறங்குறேன்னு சொல்லிட்டு போய் சிஎம் பேசிட்டு அங்கே எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணி மறுநாள் அந்த மாதிரி அந்த ப்ரோட்டோகால்ல தானே போடுறது, பயம் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை, அந்த புள்ளியே போய்க்கணுமே, அந்த புள்ளியில போய்க்கணும், செருப்பு லெஃப்ட் கால் எங்க வைக்கணும், ரைட் கால் எங்க வைக்கணும். அப்போ அந்த எண்ணம் தான் மினிஸ்டரை பார்த்துட்டு இருக்கு. நான் அந்த புள்ளியை தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க வந்து இறங்கும்போது இங்க இருக்கிற வலி வந்துச்சு எனக்கு. அழுகையா சந்தோஷமானே தெரியல. எல்லாம் நம்மளும் யாருக்குமே தெரியும். உண்மையா சொன்னா 28 அவார்டு இருந்துச்சு. சரி, பல விதமான என்னோட கல்பனை செலவு அவங்களுக்கு 20 அவார்டு, பிளட் நிறைய டைம் டொனேட் பண்ணுவாங்க. ஈரோட இருக்கும்போது தன்னோட அந்த மாதிரி எல்லாம் அவார்டு இருந்துச்சு. அதில் வந்து எல்லாருமே நான் வந்து தனியாகலாம் நல்ல இங்கிலீஷாக பேசிட்டு இருந்தேன். டாக்டர்ஸும் இருக்காங்க, நம்மளோட இருக்காங்க, இன்னசென்ட் நல்லா அவங்களே இருக்கும்போது நம்ம வந்து நல்ல போயிட்டு அப்படின்னு ஓரமாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த மேடையில் என்ன சொல்லுவது, கல்பனா சாவலாவா அது யார் அதை அப்படின்னு எனக்கு இப்படி உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் ஓரமாகவே உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஸ்டாலின் சார் வந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. குரூப் ஃபோட்டோ முடிஞ்சதோட பஸ்ஸுக்கு தான் போகணும், ஸ்டாலின் சார்ட்டு பேசக்கூடாது. யாருமே அந்த சைன் பேசுகிறாங்க. கரெக்டாக அவரோட வண்டி வருது, ஃபோட்டோ முடிச்சு அவருக்கு ஏறி போனதுமே பஸ் அடுத்த பிளான் உள்ள பஸ் தானேன்ட்டு நான் திரும்பும்போது பஸ்ஸெல்லாம் வரல, இருக்கிற மீடியாஸு ஒரு 27 பேர்கிட்ட போகல. அவங்கள நான் பார்க்குறேன், பாவமா இருந்துச்சு. அப்பா அவங்களாம் என்ன பார்த்துட்டு நீங்கள் தான் ஸ்டாரா, நாங்கள் அப்புறம் இதுக்கு கவர் பண்ணோம் அப்படின்னு பாவமாக தான் இருந்துச்சு. அப்போ இது பெரிய விஷயமா பார்க்குறாங்கன்னு எனக்கு இல்லை அப்படியே இல்லை. என்கிட்ட பெரிய விஷயம் சார் சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்களெல்லாம் எடுத்தாங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ரிசப்ஷன் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கடைசியில் அக்கா எங்கள் ரூமுக்கா ரிசப்ஷன்லேயே உட்காந்து அப்படின்ட்டாங்க. பல விதமானவங்க வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ சார் சொன்ன மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வாங்க நீங்க என்ன சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாரும் இப்ப உங்களை பத்தி பேசுறாங்க. இது வாழ்நாள் பூரா பெரிய வரலாறு, இது வரலாறு. சாப்பிட்டு போயிருந்தேன். நம்ம ஊருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. சாப்பிட போயிட்டு ரோடு கிராஸ் பண்ணுறது ஒரு இன்னோவா வந்துச்சு, கேஎல். நான் அப்போ வந்து ஸ்லோ பண்ணாங்க. நான் நினச்சேன் நான் க்ராஸ் பண்ணவும் ஸ்லோ பண்ணிட்டாங்க. நான் இந்த சைடு வந்துட்டு அவங்க என்ன திட்டுறதுக்கு எதுவும் பார்ப்பேன் பார்த்து நிறுத்தி
உள்ளார்ந்து டோர் திறந்து அப்படி பேசுறாங்க. கேரளா வந்து இங்கன்னா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பேசிட்டு மக்களுக்கு தான் முக்கியம். അതുപോലെ ഗവൺമെന്റ് സ്റ്റേറ്റ് ഗവൺമെന്റ് അത് വേറെ ഏത് ഗവൺമെന്റാലും ചെയ്തിട്ടില്ല. ഏത് എന്ന് സംഭവിച്ചത് ഓഗസ്റ്റ് 1st ഡേ 30th നമ്മൾ പോയി 31st ഒക്കെ അതൊക്കെ നമ്മൾ ഇന്റർവ്യൂ കൊടുക്കുന്നതൊക്കെ ഫസ്റ്റ് 15 ഡേയ്സിലെ ഒരിക്കലും വേറെ ഒരു ഗവൺമെന്റിനും ഇതേപോലത്തെ ഒരു അവാർഡ് കൊടുക്കാൻ പറ്റില്ല. അത് അതോടെ പ്രഷർ കളക്ടറിലിരുന്ന് കളക്ടർ നല്ലോണം പ്രഷർ ചെയ്തു. അതുപോലെ നമ്മുടെ ഹെൽത്ത് മിനിസ്റ്റർ മാ സുബ്രഹ്മണ്യൻ അവർ, അതുപോലെ രാമചന്ദ്രൻ സാറ്, എല്ലാരും അതുപോലെ കറക്റ്റ് പറഞ്ഞ ജലവന്തിയാർ അവർക്ക് പേഴ്സണലി അവരെ ഇൻട്രസ്റ്റ് എടുത്തു കൊടുക്കണം ഇല്ലെങ്കിൽ കിട്ടിയിട്ടുണ്ടാവില്ല. കാരണം ടൈം என்கொயரி பண்ணணும். என்னது இது உண்மையா அந்த அது தகுதி இருக்கு அந்த பொண்ணுக்கு. வேற இது வந்து டைரக்டா விளம்பரம் ஆயிடுச்சு. எப்படின்னா அங்க நடந்த சம்பவம் வந்து மீடியா அதாவது இப்ப நம்ம 10 வருஷம் லேட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மொபைல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப உடனே என்ன சம்பவம் பார்த்தாலும் ரீச் ஆயிடுச்சு. പിന്നെ വേറെ ഒരു കാര്യം ഞാൻ ഇരുന്നിട്ട് പറയട്ടെ. மாலை நேரத்தில் என்னை அழைத்து சிறப்பித்த அனைவருக்கும் மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது ஊரிலேயே இந்த ஒரு செவிலியர் வீரதீர செயலை செய்து நமது கேரளாவில் பாதித்த பொதுமக்கள் அனைவரையும் முடிந்தளவு நான் சுயநலம் இல்லாமல் வீரதீரமாக அந்த கயிற்றில் சென்று அங்கிருந்தவர்களை தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து காப்பாற்றியிருக்கிறார். அதன் மூலம் நமது கூடலூருக்கல்ல, நீலகிரிக்கல்ல, தமிழக அளவில் இன்று பெயர் பெற்று இந்த தமிழக முதல்வரிடத்திலேயே சிறப்பான ஒரு கல்பனா சாவ்லே விருதையும் தனது ரொக்கமும் பின் தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் எந்த முறையில் எங்கே வேணாலும் பணி செய்யக்கூடிய ஆணையம் பெற்று வந்திருப்பது தமிழகத்திற்கு மற்றும் கூடலூருக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் என்பது எல்லோரும் சொல்கிறார். செவிலியர்கள் என்பது எல்லோருக்கும் சுயநலம் இல்லாமல் யாருக்கும் எந்த விதமான எந்த உதவியும் பெறாமல் எந்த சுயநல உதவியும் பெறாமல் மனநிறைவோடு செய்த வேண்டும் என்ற செவிலியர்கள் பணி அதை தீரவீரமாக செய்திருக்கிறார் என்பது மென்மோடும் இந்த பதவிக்கு இந்த பணிக்கு சிறப்புற செய்திருக்கிறது. ஆகவே நாம் அவருக்கு முடிந்த அளவு நம்மளால் முடிந்த உதவிகளையும் செய்து அவருக்கு இன்னும் பல சிறப்பான பணிகளை செய்ய வேண்டும் என்று எல்லோர் சார்பிலும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீலகிரி மலைன்னா எல்லாருக்கும் சுற்றுலாத்தலம்னு மட்டும்தான் தெரியும். இந்த சுற்றுலாத்தலத்தில் வந்து இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு மாதிரி மலைவாழ் மக்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கான எந்த திறமைகளும் இருக்காதுன்னு நம்மளை வெளியில் இருக்கவங்க வந்து நினைச்சிருப்பாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாம் குளத்துக்குள்ளே வச்ச விளக்கு இல்லை, நம்மளும் சிகரத்தில் எறிகிற லைட்டு, நமக்குள்ளேயும் திறமை இருக்குது. இங்கே பிறந்த குழந்தைங்களுக்கும் திறமை இருக்குது, படிப்பு இருக்குது. ஆனாலும் நம்ம குளத்தில் இட்ட விளக்காக இருந்தாலும் நம்மளும் ஒரு நாள் பிரகாசமாகுவோன்னு அந்த குழந்தைங்க நினைச்சு தான் வளர்கிறாங்க. அது மாதிரி நினைச்சா எங்களுடைய குழந்தை தான் சமீனா. அந்த குழந்தைக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு வேண்டியே வயநாட்டில் இந்த பேரழிவு நடந்த மாதிரி எங்களுக்கு தோணுது. ஆனால் அழுகையே கண்ணீருமா இருந்தால் கூட அந்த இடத்துல உங்களை வெளிச்சப்படுத்தி காட்டியிருக்காங்க. அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது. கூடலூர் பிள்ளைகள்லாம் உனக்கு யாருமே உன்னை பற்றி தெரியாதே, உன்னையும் ஆண்டவன் உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக உன்னுடைய தேவை அந்த இடத்துல உன்னுடைய சேவையை கொண்டு அந்த இடத்துல தேவையாக்கியிருக்காரு. அந்த தேவைக்கு உனக்கு கிடைச்ச சன்மானமும் இன்னைக்கு அதுவே உன் வாழ்க்கைக்கு உறுதியாக கிடைச்ச வேலையும் இன்னும் உயர உயர போகணுங்கிறத நினச்சி சொல்லி வாழ்த்தி எங்கள் எல்லாரும் சார்பாக வணங்குகிறோம். ஆனா நீங்க அன்னைக்கெல்லாம் எங்களோட இல்லல்ல, அன்னைக்கு வரல எங்களோட, அன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. அதுக்கு தான் STCHோட வகை ஷியாப்தின் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டியோட வகையான இவரை சாகில் எங்களெல்லாம் கவர் பண்ணிக்கோ, நாங்களாம் பேக்ல தான் நிக்கிறோம். இஸ்மாயில் அவர்கள்
நௌஃபுல் சாருக்கு வந்து ஒரு மரியாதை சிறப்பு செய்கிறோம். ஓகே போட்டோ வெளியே எல்லாத்துக்கும் மணிமகுடம் சூட்டின மாதிரி ஒரு விஷயத்தை இங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டு போகிறோம். சார் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டை எங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி சொன்னார். ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யும்போது போய் ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிறோம் பிடிக்கிறோன்னு இல்லாமல் இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு அங்கே போனப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்பவும் சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, உயிர் போகிற நிலமையில. அவங்க பேர் பிந்து சிந்தியான்னு. அவங்கள வந்து அவங்க வந்து பல்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லும் போது நம்ம சிகாபு தங்கள் மனித நேய மையத்தோட டீம் அங்கே போகும்போது இவங்களை பார்க்க சொல்கிறாங்க. இவங்க வந்து பல்ஸ் பார்க்கும்போதே அவங்க ரொம்பவும் முடியாத கண்டிஷனில் பல்ஸ் இறங்கிட்டே இருக்குது. அப்போது அவங்களுக்கு எப்படியாவது உயிர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்து சிபிஆர், அதாவது அவங்களுடைய ஹார்ட் பீட்டை வந்து வெளியே கொண்டு வரக்காக இவங்களோட முடிஞ்ச அத்தனை ஒர்க்குகளும் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்கள பண்ணி ஒரு 2-3 மணி நேரத்தில் அவங்கள ஆம்புலன்ஸில் அனுப்பி அங்கேருந்து நம்மளுடைய பிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸில். அந்த மாதிரி அவங்க சிரமப்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றுனது, இன்றைக்கி அவங்க உயிரோடு இருக்கிறது இவங்க பண்ணியிருக்கக்கூடிய காரியத்துக்கு மணிமகுடம் சூட்டின மாதிரி. சார் எல்லாரும் சார்பாகவும் ரொம்ப 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 நன்றி. ஆண்டவன் உங்களுக்கு எல்லா கருணையும் காட்டிட்டுங்க சார். நன்றி. எல்லாரும் அந்த 2 பொண்ணுங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சோம் சார். சொன்னாங்க ஜுமாக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது பிளேன் சைடு கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல எல்லா பள்ளியிலையும் இனி சபீனாக்கள் கவலையே படாது. நீ கூட ആരോടെങ്കിലും കൊടുക്കാൻ പറയൂ. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகுது. എന്നിട്ട് നിങ്ങൾ എങ്ങനെയാണ് കൂടിയത്? ഫ്രണ്ട്സ് പല പല രാഷ്ട്രീയമുണ്ടോ? இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் சென்று காண்பதற்கு NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று அன்போடு கேட்பது அன்பில். இதோடு உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் இல்லங்களில் நீலமலை தொலைக்காட்சி வருவதில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். சிறப்பான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் டிவியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி உள்ளூர் செய்திகள், திரைப்படங்கள், பாடல்கள், நகைச்சுவைகள், நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு தாருங்கள் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உரிமையோடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று அன்போடு கேட்டு நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.